வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை மதியம் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்களா? டெய்லி சாம்பார் ரசம் அந்த மாதிரி சளிச்சு போச்சு. இன்னைக்கு சுட சுட சாதத்தில் கருவேப்பிலை சட்னி செஞ்சு சாப்பிட்லாங்களா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் நல்லா நாட்டு கருவேப்பிலை நல்லா ஒடிச்சு விட்டு, இது ஒடிச்சுட்டே நினைக்காதீங்க. இது உடைக்க தான் கருவேப்பிலை நிறைய வளரும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் நல்லா இப்படியே கழுவி அம்மியில் வச்சு நல்லா அரைக்கலாம். கருவேப்பிலை நிறைய, 3 பச்சை மிளகாய், லைட்டான புளி, அளவான கல்லுப்பு, அவ்வளோதாங்க. இதை வச்சு நல்லா அரைச்சிக்கணும். லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். பாருங்கள், ஆவி பறக்கும் சாதம் அப்படியே போட்டு இந்த சட்னி அப்படியே கொஞ்சம் பாருங்கள், இவ்வளோ சட்னி எடுத்து மேலே வைங்க. அப்படியே நல்லெண்ணெய் எடுத்து அப்படியே மேலே அப்படி ஊற்றுங்க. அப்படி ஊற்றி நல்லா இந்த பிணைஞ்ச கையோடு பிணைஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். பாருங்கள், கொதிய ஊதி அப்பா சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு நான் இப்படி சோச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நம்பர் 1ங்க. சூப்பராக இருக்குது.